இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி. வளரும் பூமி விவசாய நேயர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு பரிச்சயமான ஒரு விவசாயி தான் நான். ஏன்னா அந்த கற்பூர கரைசல் அப்படின்ற அந்த பூச்சி வெரைட்டியை அதை கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு ஈஸியான எளிமையான ஒரு வழிமுறையை அதாவது இன்றைக்கு எல்லாருமே எப்படின்னா இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம எல்லாருமே வந்துட்டுருக்குறோம். கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய வியாதிகளை தடுக்கிறதுக்கு நம்ம அந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி நம்ம எல்லாருமே வந்து தான் ஆகணும். அதனால் இப்போது அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு பூச்சி வெரைட்டியை அது கண்டுபிடிச்சி விவசாயிகளிடையே அதை இலவசமாக அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். அதை இன்றைக்கி பல லட்சக்கணக்கான விவசாயிகள் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல். ஏன்னா ஜீவாமிர்தம் எப்படின்னா அதாவது எப்படின்னா அதிகமான அந்த தண்ணியில் நம்ம அந்த இடுபொருள்களை நம்ம வச்சு கரைக்கும் போது அதுக்கப்புறம் வயலுக்கு வந்த பிறகு தான் அதனுடைய அந்த நுண்ணுயிரிகளினுடைய பெருக்கம் எல்லாமே ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு மாற்றாக மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கான ஒரு ஊடகம், சாணம், கோமியம், கடலை புண்ணாக்கு, வெல்லம், இந்த மாதிரி நமக்கு விவசாயத்துக்கு வேண்டிய அந்த பாக்டீரியாக்களையும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அந்த மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா பயிர்களுக்கும் அது பயன்படுது. அதுக்கு அடுத்தபடியாக தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல். அது பார்த்திங்கன்னா நமக்கு எப்படின்னா ஒரு சிலர் பூ வரல, ரெண்டாவது ஒரு சீசன் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு மாமரம் அதனுடைய பூக்களுக்குனுடைய சீசன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது இப்போ எல்லாருமே தேமோர் கரைசல்னுவாங்க. அதாவது தேங்காய் பால் மோர் ரெண்டும் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அப்படின்வாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல்னு சொல்லிவிட்டு, அதாவது தேங்காய், அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் மீன் அமிலம், இந்த மாதிரி இந்த நம்ம பழங்கள் இது எல்லாத்தையும் வச்சு அதாவது நல்ல பூக்கள் அதிகமாக உண்டாக்கக்கூடிய அந்த கரைசல் அதை கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு அதை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வைக்கோல் படுகை நெல் நாற்று முறை. அது எப்படின்னா இப்போ நம்ம 30 கிலோ யூஸ் பண்ணுறோம் நம்மளுடைய அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில். ஆனால் நீங்கள் 10 கிலோவிலேருந்து 11 கிலோவே அதிகம் உங்களுக்கு. அதாவது ஒரு ஏக்கருக்கு உண்டான அந்த நெல் நாற்று விடுறதுக்கு இது எப்படின்னா இந்த வைக்கோல் படுகை நெல் அந்த நாற்று முறை 15 நாளிலே நல்லா வளர்ந்துடும். ரெண்டாவது அதாவது பார்த்திங்கன்னா 60 கத்தை இருந்தாவே ஒரு ஏக்கருக்கு நடவு பண்ணிடலாம். அதாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ரெண்டாவது அதை பறிக்கும்போது வேர்கள் உங்களுக்கு அறுந்து போகாமல் இருக்கும். அதான் அதில் முக்கியமான விஷயம். அந்த வைக்கோல் படுகை நெல் நாற்று முறையை அதை கண்டுபிடிச்சி அப்புறம் சொன்னேன். அப்புறம் அதிவேக வளர்ச்சி ஊக்கி, அதாவது எப்படின்னா இந்த பயிர்கள் வளர்ச்சி இல்லாத இப்போ நம்ம கீரைகள் இருக்குது, கொடி வகை காய்கறிகள் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னா அந்த வளர்ச்சி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த டீ இலை, இந்த நம்ம தேயிலை, இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரி அதாவது இந்த இலைகள் ரொம்ப வேகமாக வளரணும் அப்படின்றவங்களுக்கு அந்த அதிவேக வளர்ச்சி ஊக்கி. அதுக்கப்புறம் எப்படின்னா ஒரு இயற்கை களைக்கொல்லி, அது இன்னும் 2 பார்ட்டாக வச்சுருக்கேன். அது இன்னும் ஒன்றா சேர்க்கலை. அதை சேர்த்து அடுத்தது உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே இலவசமாக தான் நான் எல்லாத்தையுமே மக்கள் தொலைக்காட்சி, அதுக்கப்புறம் ஒரு சில தொலைக்காட்சிகளில் க்ளீனாக நான் சொல்லிட்டேன். யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ என்ன நம்ம இப்போ என்ன கான்செப்ட்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம்னா, இப்போ நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர் நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரில் இப்போ லெட் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு பேட்ரி வச்சுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ 300 கிராம் வரும் அதனுடைய எடை. இப்போ நீங்கள் அதில் என்னென்னா ஆரம்பத்தில் அது வந்தது, இன்னும் பலர் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னென்னா ஒரு மாதம் நீங்கள் சார்ஜ் போடல, இல்லை நீங்கள் அதை எப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் கூட முதல்ல அவங்க 30 கேன் வரும் ஒரு தடவை சார்ஜ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைக்கு எப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி இதுக்கு யோசிக்கையில் நம்மளுடைய அதாவது என்னுடைய நண்பர் அவர் அன்பரசன் சொல்லிவிட்டு, அவர் எப்படின்னா டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் அவர் படித்தது. அதனால் இப்போ இந்த லித்தியம் ஃபெரோபாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேட்டரிகள் சந்தையில் அவங்க இப்போ அதுங்க விற்கிறாங்க. அந்த பேட்டரிகள் எப்படின்னா இந்த நம்ம லெட் ஆசிட் பேட்டரிக்கும் அதுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா, லெட் ஆசிட் பேட்டரி 3 கிலோ 300 கிராம் வரும். இது பார்த்திங்கன்னா 1 கிலோ 300 கிராம் வரும். இதை நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணி வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் வரைக்கும் அந்த சார்ஜ் அது குறையாது. இது நீங்கள் ஒரு மாதம் சார்ஜ் போடலன்னா லெட் ஆசிட் என்ன ஆகும், அந்த நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே பண்ணுற டேங்குகளினுடைய எண்ணிக்கை குறையும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
அந்த பேட்டரியினுடைய அதனுடைய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த ஸ்பீடு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லித்தியம் ஃபெரோபாஸ் பேட்டரியை கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு டபுள் மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 40 கேன் உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வரலாம். இன்னொரு 5 கேன் அதிகமாக வரலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற நாசிலை பொறுத்தது. நாசில் வந்து சிங்கிள் நாசில் இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்கக்கூடிய நாசிலை பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் அதிகப்படியான ப்ரெஷர் அந்த மோட்டருக்கு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் வந்து இதை வாங்கி நீங்கள் ஸ்பேயரில் வந்து அது பொருத்தும் பட்சத்தில் கிட்டத்தட்ட வந்து 5 வருஷ காலம் வந்து இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இதனுடைய அந்த அதாவது மற்ற நம்ம இந்த பேட்டரி மாதிரி வந்து ஸ்லோவாக குறைஞ்சி மொல்லமாக வந்து இது பண்ணுற வேலையெல்லாம் இருக்காது. இது அதாவது அதனுடைய சார்ஜ் முடிஞ்ச உடனே வந்து இது கட் ஆகிடும். இதே ஸ்ப்ரேயர்னுடைய இதே பேட்டரியிலே இதே அந்த சார்ஜர்லேயே நீங்கள் வந்து அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா இப்போ வந்து அவர் எடிசன் வந்து குண்டு பல்பு கண்டுபிடிச்சார். இன்றைக்கி வந்து எல்இடி வந்துருக்குது. அதான் அந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி. இப்போ ஏன்னா அந்த லெட் ஆசிட் வந்து நமக்கு அதுக்கு ஒரு சிலது வந்து நமக்கு அதுக்கு அந்த லிக்விட் ஊற்றணும், அதுக்கு டிஸ்டில் வாட்டர் ஊற்றணும், அந்த மாதிரி அந்த 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 பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நம்ம செல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இதனுடைய அந்த விளக்கத்தை வந்து அவர் திரு அன்பரசை வந்து அவர் காட்டுவார் உங்களுக்கு. அந்த செல்லுன்னு என்ன, அது எப்படி இருக்குது, அதை எப்படி வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் உங்களுக்கு காட்டுவார். இது எப்படின்னா நான் இப்போ வாங்கி வந்து அவர்கிட்டேருந்து நான் அதை வாங்கி இப்போ நான் பயனடைஞ்சிட்ருக்கிறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது நம்ம சார்ஜ் இப்போ வந்து இப்போ போட்டுட்டு வந்திருக்கிறோம், 2 பேரை வேலைக்கு கூப்பிட்டுட்டோம். இது என்ன ஆகுமோ, நமக்கு ஒரு வேளை பாதியில் நின்று போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 3 நாள் கூலி கொடுக்கணும் அப்படின்ற சில அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நமக்கு இல்லாமல், அந்த டென்ஷன் இல்லாமல் தைரியமாக வந்து நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டபுள் மோட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப குறைஞ்சது 35 கேனுக்கு உங்களுக்கு அதை விட அதிகமாக தான் வரும். விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்பரசு. நம்ம ஸ்ரீதர் சார், இயற்கை விவசாயி ஸ்ரீதர் சார் கற்பூர கரைசல் கண்டுபிடிச்சி அவர் வந்து அவருடைய தேவைக்காக என்னிடமிருந்து பேட்டரியை வாங்கி பயன்படுத்தின விஷயத்தை உங்கள்கிட்ட முன்னாடி அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்ரின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அந்த லித்தியம் பேட்டரியில் லித்தியம் அயன், லித்தியம் பெரோ பாஸ்பேட் அப்படின்னு வந்து 2 டைப் பேட்ரி வந்து இப்போது ஃபேமஸாக இருக்குது. இந்த பேட்ரி வந்து எங்கே பயன்படுதுன்னா அதிகப்படியாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், இப்போ பைக்கெலாம் இப்போ ஓட்டுறீங்களா, அந்த எலக்ட்ரிக்கல் பைக்கில் இருக்கிற பேட்ரி தான். அந்த பேட்டரியே நீங்கள் லெட் ஆசிட் பேட்ரி தான் இப்போ வந்து அந்த பேட்ரி ஸ்ப்ரேயரில் வந்து நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. அந்த பேட்ரி வந்து லைஃப் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் விவசாயி நீங்கள் அடிக்கடி வாங்கி பொருத்தினாலும் அது திரும்ப வந்து அது உங்களுக்கு பயன்படாமல் போகுது. அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பிரச்சனையை. அதுக்கு ஒரு தீர்வாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணி தான் சார் அந்த பிரச்சனை சந்திச்சதை அவர் சொன்னார் என்கிட்ட. இதுக்கு மாற்றாக வந்து அந்த எலக்ட்ரிக் பைக்கில் வந்து நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது சார். இந்த பேட்ரி வந்து எலக்ட்ரிக் பைக்குக்கு மட்டும் இல்லை, இன்வெர்ட்ரு, சோலாரு, இன்னும் எங்கெங்கெல்லாம் பவர் ஸ்டோரேஜ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடிய நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்ற ஒரு நோக்கத்தாக இதை இந்த பேட்ரி ஸ்ப்ரேயருக்கு மாற்றி நம்ம வந்து நான் உங்களுக்கு அசம்பிள் பண்ணி தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதனுடைய பயன்பாடு எப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு நம்ம வந்து இது என்னன்றது மக்களுக்கு தெரிவிக்கலான்றது எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அவர் பயன்படுத்தி நல்லா இருக்குன்றது என்கிட்ட சொன்ன பிறகு இதை மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி இங்கே என்னை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இப்போது நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அதற்கான பேட்ரி பார்த்திங்கன்னா இது தான் லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரி. இதனுடைய ஒரு செல், இது வந்து 4 செல்லு. ஒரு செல்லினுடைய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 3.2 தான். இதை வந்து சீரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 12 வோல்டேஜ் வந்துடும். இந்த செல் வந்து ஏஹெச் ஆம்பியர் ஹவர்னு சொல்லுவோம். அதான் அந்த ஆம்பியர் ஹவர் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரம் வந்து அந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து ஓடணும் அப்படின்றதுக்கு நிர்ணயிக்குது அந்த ஆம்பியர் ஹவர். நீங்கள் ஆல்ரெடி அந்த லெட் ஆசிட் பேட்டரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 12 ஏஹெச், 12 வோல்ட்டு 14 ஏஹெச், 12 வோல்ட்டு 18, 16, அது போல் உங்களுக்கு பல வேரியேஷனில் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மிஷினுடைய லிட்டர்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அதில் ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 8 ஏஹெச் அந்த பேட்ரி, சின்ன பேட்ரி ஒரு மாடல் கொடுக்குறாங்க. இந்த பேட்டரியில் நீங்கள் ஏற்கனவே விவசாயிங்க நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. நானும் விவசாயி தான், நானும் விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கேன். இவருக்கு சந்தித்த பிறகு அதுக்கு பிறகு எனக்கு நான் ரெடி பண்ணி நானும் வந்து ஓட்டி என்னுடைய ஃபார்மில் நான் நல்லா அதனுடைய பயன்பாடை வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை வந்து மக்களாகிய உங்களுக்கு, விவசாயிகளுக்கு இதை வந்து அறிமுகப்படுத்தணும்.
நீங்களும் இதை பயன்படுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த பேட்ரி வந்து இங்கே உங்கள் கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பேட்ரி வந்து லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்ரி இதனுடைய பெயர் வந்து. இந்த பேட்டரியினுடைய லைஃப் சைக்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3000 சைக்கிள்ஸ். அதாவது ஒரு சைக்கிள்ஸ்ன்றது ஃபுல் சார்ஜிங் செய்து திரும்ப ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் செய்தால் அது வந்து 3000 சைக்கிள்ஸு அப்படின்றது கணக்கு. ஒரு முறை ஒரு டிஸ்சார்ஜ் செய்தால் ஒரு சைக்கிள்ஸு 3000 டைம்ஸ் வந்து நீங்கள் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் செய்யும்போது அதனுடைய வாழ்நாள் வந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் தான். நீங்கள் அதை வகுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது டிவைடேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், ஒரு 8 வருஷத்துக்கிட்ட கம்பெனி தரப்பில் இந்த வாய்நாளை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் பயன்பாட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ யூஸ் பண்ணலாம் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 இயர்ஸும் அதிகப்படியாக ஒரு எங்கள் தரப்பில் நாங்கள் அனுபவத்தில் நீங்கள் சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால நாங்கள் சொல்ல வரோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் வந்து இது வந்து கரெக்டாக உழைக்கும். இதில் வந்து பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு பிஎம்எஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்டெலிஜென்ட் ஐசி பொருத்தப்பட்ட இந்த பிஎம்எஸ் போட்டு எவ்வளோ சார்ஜிங் நடக்கணும், எவ்வளோ டிஸ்சார்ஜ் நடக்கணும் அப்படின்றத வந்து இதுதான் வந்து இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதாவது வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போது இது வந்து எவ்வளோ ஃபுல் சார்ஜிங் நடக்காமல் ஃபுல்லாக ஒரு பேட்ரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிட்டாக அதுக்கு பிறகு கட் ஆகணும். அதை கட் பண்ணுறதுக்கான ப்ராசஸர் ஐசி இது உள்ளே இருக்குது. ஐசின்னு அந்த உள்ளே இருக்கிறதுனால இது எவ்வளோ ட்ரைன் பண்ணணும், எவ்வளோ ஃபுல் சார்ஜிங் பண்ணணும். ஃபுல் சார்ஜிங் ஆன பிறகு ஃபுல்லாக ஏற்றாது. அந்த ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் அடைஞ்ச உடனே ஒரு 14 வோல்ட்டு மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணோம். 14 வோல்ட்டுக்கு மேலே இது ஸ்டோர் பண்ணாது. மேக்ஸிமம் வந்து 14 வோல்ட் வரைக்கும் உங்கள் பேட்டரி ஸ்ப்ரேயர் மோட்ரு வந்து 24 வோல்டேஜ் வரைக்கும் தாங்கும் திறன் இருக்குது அதில். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வந்து இந்த பேட்டரி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உங்கள் பயன்பாட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமான ஸ்பீடு கொடுக்கும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த பேட்டரி ஸ்ப்ரே ஒரு ஃபுல் டே ஒரு 8 ஹவர்ஸ் வேலை செய்யணும். அந்த 8 மணி நேரமும் இந்த பேட்டரி வந்து அந்த ஸ்பீடு குறையாமல் அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக ஓடும். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்குது. அதே போல் வந்து ட்ரைன் வோல்டேஜ் வரும்போது உடனே ஆஃப் ஆகிடும். அது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் டவுன் ஆகி வருதுன்னா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு செல்லு வந்து 2.5 வோல்ட்டு கீழே வரும்போது இது ஃபுல்லாக வடிக்காமல் இது சேஃப் மோடுக்கு வந்து இந்த பிஎம்எஸ் வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சுக்க. இந்த பேட்டரியை வந்து ஃபுல் சார்ஜிங் செய்யாமல் ஃபுல் டிஸ்சார்ஜிங் செய்யாமல் ஐடியல் பவர்லேயே வச்சுக்கிறதுனால இதோட லைஃப் சைக்கிள்ஸ் வந்து அதிகமான நாட்கள் வந்து உங்களுக்கு கூடி வருது. இதனால் நீங்கள் வந்து ஒரு பேட்ரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 4 மாதம் 5 மாதம் இந்த லெட் ஆசிட் பேட்ரி நீங்கள் இந்த பேட்டரி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கொடுக்காது. இந்த பேட்டரிக்கு மாற்றாக தான் நம்ம இதை கொண்டு வரோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து அதிகமான டைமிங் கொடுக்குறது, உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் நீடித்து உழைக்குது. இது உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 ஆண்டுக்கு நீங்கள் இந்த பேட்டரி மாற்றுற அந்த பிரச்சனையே உங்கள்கிட்ட இருக்காது. 4 மாதம் நீங்கள் சார்ஜ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தாலும் திரும்ப சார்ஜ் போட்டு நீங்கள் காட்டில் போய்ட்டு மருந்து தெளிக்கிறீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து திரும்ப வந்து அந்த பழைய பர்ஃபார்மன்ஸோடே ஓடும். அந்த பேட்டரியில் இந்த லெட் ஆசிட்டை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்துகிற லெட் ஆசிட் பேட்டரியில் அது போல் ஓடாது. அது நீங்களே கண்கூட பார்த்துருப்பீங்க. மருந்தும் ஒரே சீராக தெளிக்கும். ஒரே ஈக்குவலாக அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால பயிர் மேலே உங்களுக்கு அந்த மருந்து வேஸ்டேஜும் உங்களுக்கு இருக்காது. ஏக்கராக ஒரு 10 லிட்டர் ஒரு தெளிக்கிறீங்கன்னு வச்சு உதாரணம் அப்படி நான் சொல்கிறேன். அந்த ஒரு இயற்கை மருந்து எதனா தெளிக்கிறீங்கன்னா அதுக்கு அதிகமான மருந்து சேர்ப்பீங்க. இதே செயற்கைனாக்கா எம்எல் கணக்கில் கொடுப்பாங்க, லிட்டர் கணக்கில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் அதில் தண்ணியில் கலந்து நீங்கள் தெளிப்பீங்க. அதுக்கு இந்த பேட்டரி வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து விவசாயிங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு தெரிஞ்சுங்க ஒரு சிலர் உங்கள் பகுதியில் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து இதை சொல்லி நீங்கள் வந்து அசம்பிள் செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னிடம் நீங்கள் தொடர்பு கொண்டோம் நீங்கள் வந்து இதை வந்து நான் அசம்பிள் பண்ணி செய்வேன். இது வந்து சும்மா உங்களுக்கு வீடியோவில் தெளிவாக என்ன யூஸ் பண்ணுறோம் செல்லு அப்படின்றதுக்காக தான் இப்படி நாங்கள் ஓப்பன் பிளேஸில் காட்டுறோம். கடைசியில் இது வந்து கரெக்டான ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு அசம்பிளிங் ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு இதே போல் நீங்கள் பொறுத்திக்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் நாங்கள் செட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் வாங்கி எடுத்து போயிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து இந்த டெர்மினல் இதில் வந்து பிளாக்கு ரெட்டுன்னு இருக்குல்ல, இந்த சிம்பிள்ஸை வந்து இப்படி காட்டுங்க சார். இதில் வந்து பிளாக் கலர் இருக்குது, இது மைனஸு. உங்கள்கிட்டே இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்கும், அதை நீங்கள் இதில் அந்த பேட்டரிஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் பொருத்திக்கலாம். ரெட் கலருக்கு ரெட் கலரில் போட்டுட்டிங்கன்னா ப்ளஸுக்கு ரெட் கலரு, பிளாக்குக்கு மைனஸ் கலரு. இதில் நீங்கள் பொருத்தும் போது கரெக்டாக வந்து மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இது நீங்களே உங்களுக்கு விஷயம் தெரியுதுன்னா பின்னாடி வந்து அந்த டோரை கட்டிட்டு நீங்கள் இதை பொருத்திக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை
நீங்களே வந்து இதை வந்து அசம்பிள் பண்ணி செய்ய முடியாது. ஏன்னா இது எலக்ட்ரிக்கல் பவர் அதிகம், டைரக்ட் கரண்ட்டு. இது ஃபயர் ஆகிடுச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட அது என்னிடமோ இல்லை வேறு யாருன்னா இது ரிலேட்டடாக தெரிஞ்சிருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்கி ரெடி பண்ணிக்கலாம். இந்த செல்ஸும் வந்து ஆன்லைன்லையும் கிடைக்குது. ஒரு சிலர் எங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட உங்களுக்கு அந்த குவாலிட்டியான இது வந்து ஏ கிரேடு செல்லு. இந்த ஏ கிரேடு செல்லு ஒரு சிலருக்கு தெரியாது. உங்களுக்கு ஆன்லைனில் ப்ரைஸு கம்மியாக இருக்குன்றது அந்த செல்லு நீங்கள் பை பண்ணிடுவீங்க. வாங்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வேலை செய்யும், பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இது வந்து சி கிரேடில் 1C 2C 3C 10C அப்படின்னு நிறைய போகுது. இந்த பேட்ரி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஞ்சூரிக்கு, அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் வெஞ்சூரிக்கு மாற்றாக பேட்ரி ஸ்ப்ரேயர் மோட்டர்லேயே வந்து மருந்தை வந்து கொடுக்கறதுக்காக அந்த மோட்டரை, பேட்ரி ஸ்ப்ரேயர் மோட்டரை அந்த போர்ட்டபிள் மோட்டர்லேயே ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மருந்து ஏற்ற போயிட்டு எல்லா சொட்டு நீர் எல்லா பயிருக்குமே நீங்கள் வந்து சீரான முறையில் அந்த இதை வந்து தெளிச்சிக்கலாம், கொடுக்கலாம் மருந்தை. இது போல் விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். விவசாய சார்ந்த எல்லா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இந்த பேட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பேட்ரி ரெடி பண்ணி தரேன். கலை கட்டுப்பாடுக்காக பேட்ரியிலே வந்து ப்ரஷ் கட்டர் ஒன்று வருது. அதுக்கடுத்து செயின் ஷா, இந்த மரத்தை வந்து பேட்ரியிலே கட் பண்ணுறதுக்கான அந்த செயின் ஷா வருது. அதுக்கெல்லாம் வந்து இதை நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அந்த செயின் ஷாவில் வந்து பேட்ரி பேக்கப் கொடுக்காது. அந்த பேக்கப் மாற்றாக நீங்கள் இதை வந்து சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்வெர்ட்ரு, சோலாரில் வர பவரு, டூ வீலரு, இது போல் எங்கெங்கெல்லாம் பேட்ரி தேவைப்படுதோ அங்கெல்லாம் இது வந்து நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு லித்தியம் அயனுக்கு மாற்றாக அடுத்த அப்கிரேட் வந்து லித்தியம் பெரோ பாஸ்பேட். இந்த பேட்ரி தான் வந்து நீங்கள் பொறுத்தினா உங்களுக்கு நீண்ட நாட்கள் வந்து நல்ல லைஃப் சைக்கிள்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த காசுக்கு இது நல்லபடியாக உங்களுக்கு உழைக்கும். இதனுடைய விலை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் வந்து அசம்பிள் பண்ணி தரது வந்து ஒரு 3500 வரைக்கும் அதிகப்படியாக இன்றைக்கி விலை நிலவரம் இருக்குது. இது வந்து விலைகள் மாறுபட்டுக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு பொறுத்து. ஏன்னா சைனாலேருந்து வரத்து எப்படி இருக்கோ அது பொறுத்து மாறுபடுது. இதில் வந்து ரேட்டு ஒரு சிலது குறைச்சி யாராவது கொடுக்குறாங்கனாக்கா இந்த குவாலிட்டி பிஎம்எஸ்லாம் போட மாட்டாங்க. ஒரு 500 ரூபா அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிற விலையிலேருந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஎம்எஸ்சில் வந்து இந்த பிஎம்எஸ் தான் மெயின். இந்த பேட்டரியினுடைய வாழ்நாளை நீடிக்கிறதும் குவாலிட்டியை நிர்ணயம் பண்ணுறதும் எல்லாமே இந்த பிஎம்எஸ் கிட்ட தான் இருக்குது. இந்த பேட்டரியும் அதே போல் கிரேடு ஏ கிரேடு அந்த செல்ஸ் போனால் அதில் 1C 2C 3C அந்த வேரியண்ட் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியே இப்போ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்குன்றதுக்கான ஒவ்வொரு ஸ்பேரையும் நான் காட்டிட்டேன். இது வந்து மல்டிமீட்டர், உங்களுக்கு வோல்டேஜும் நான் காட்டுறேன் தேவைப்பட்டால். அதுக்கடுத்து நாங்கள் இந்த பேட்டரியை பொருத்தின ஒரு மாடல் மிஷின் வந்து கொண்டு வந்து வச்சுருக்கேன். அது எப்படி மருந்து தெளிக்குதுன்றதை செயல்முறை விளக்கமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ இது எப்படி மருந்து தெளிக்குது இந்த பேட்டரின்றதை வந்து இப்போ நான் ஒரு நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது சிங்கிள் மோட்ரு. இப்போ இங்கே பாருங்கள் சார், இது டபுள். இது இந்த அளவுக்கு மிஸ்ட்டு வந்து இந்த ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக நீங்கள் மருந்து தெளித்து முடிக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30-40 டேங்கு வரைக்கும் இந்த மருந்து அந்த ஸ்பீடு வந்து குறையாது. நீங்கள் மருந்து தெளிக்கும் போது ஒரே ஈக்குவலாக இருக்கும். பயிர் மேலே வந்து நீங்கள் மருந்து தெளிக்கிறதுக்கு ஒன்று நல்லா வசதியாக இருக்கும். இந்த மிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் குறையாது. இதனால் உங்களுக்கு வந்து மருந்து செலவினம் வந்து குறைவாக இருக்கும். ஒரு ஏக்கராக்கு நீங்கள் மருந்து வந்து அதிகமாக செலவு செய்து வேஸ்ட்டு செய்கிறது இங்கே வந்து உங்களுக்கு வந்து அது ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்கும். லைஃப் சைக்கிள்ஸும் இது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீண்ட நாள் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இது போல் பல விஷயம் வந்து இந்த பேட்டரியில் வந்து இருக்குது. இந்த லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரியில் வந்து நிறைய ஒரு நன்மைகள் இருக்குது உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி மருந்து எந்த அளவுக்கு ஈரமாக தெளியுது பாருங்கள். மற்ற அந்த பேட்டரியை விட இதில் வந்து நல்ல மிஸ்ட்டு ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த ஸ்பீடு வந்து. இப்போ வந்து இது உள்ளே வந்து இந்த பேட்டரியை பொருத்தி இருக்கிறத நான் காட்ட போகிறேன். இது உள்ளே வந்து பேட்டரி நான் பொருத்தியிருக்கேன். அந்த மாடல் வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் காட்டிட்டு. இப்போ பாருங்கள், இது உள்ளே இருக்கிற பேட்ரி, இந்த பேட்ரி தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதே போல் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட வரும்போது இது போல் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா இது போல் பாக்ஸே இருக்குது. இந்த பாக்ஸே வந்து இதுக்கு மாற்ற வந்து இதில் இப்படி போட்டு பொருத்திக்கலாம் நீங்கள்.
இது உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இதை உங்களுக்கு எப்படி ஆல்ரெடி லெட் ஆசிட் பேட்ரி இருக்கோ அதே போல் வந்து லித்தியம் பெரோபாஸ் பேட்ரி இதே பாக்ஸில் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்து விட்டுறோம் பாதுகாப்பாக. நீங்கள் இதை வாங்கி அப்படியே பயன்படுத்திக்கலாம். இதுக்குள்ளே இதான் பொருத்தி இருக்கிறோம். இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிமீட்டர் இது போல் மல்டிமீட்டர்லாம் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ண முடியும். இதெல்லாம் வோல்டேஜ் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு. இதை வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் வரைக்கும் இந்த பிஎம்எஸ், அதாவது பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த பிஎம்எஸ் வந்து மேக்ஸிமம் 14 வோல்ட்டுக்கு பிறகு சார்ஜ் பண்ணாது, சார்ஜ் கட் பண்ணி விட்டுரும். இதே 10.5 வோல்ட்டு கிட்ட வரும்போது ட்ரைன் வோல்டேஜ் அது, அப்போது வந்து பேட்ரி வந்து ஸ்ப்ரேயரை ஆஃப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4 சேஃப்டி ப்ரொடெக்ஷன் இருக்குது இதில். அதாவது ஓவர் சார்ஜிங் செய்யாது, ஓவர் டிஸ்சார்ஜிங் செய்யாது. 2 ஒயரும் ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும். வோல்டேஜே சுத்தமாக வெளியே வராது, இந்த பேட்ரி வந்து ஃபயர் ஆகாது. அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இதில் வந்து இந்த ஹீட் சென்சார் இருக்குது. இந்த சென்சார் வந்து இந்த பேட்டரியில் நாங்கள் வந்து இப்படி இதில் வந்து பொறுத்து இதில் வந்து பேஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் இந்த பேட்டரியில் ஏதாவது ஹீட்டு அதிகமாக ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே, ஒரு குறிப்பிட்ட ஹீட்டுக்கு மேலே போன உடனே இந்த பேட்ரி வந்து பவர் வெளியிடாமல் சேஃப்டி மோடுக்கு சேஃப்டியாக வச்சுக்கும். அதுபோல் இந்த ஹீட்டு சென்சார் இருக்குது, என்டிசி நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்சின்றது ஒரு அந்த காம்பனண்ட்டு இதில் அந்த செட்டப்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த பேட்ரி வந்து 2 வீலரில் என்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணியிருக்காங்களே சேஃப்டி ப்ரிகாஷன்ஸு அதே இதில் வந்து நாங்கள் வந்து பொருத்தி இருக்கிறோம். இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பிஎம்எஸ், இதே பிஎம்எஸ் தான் இங்கே பொருத்தி வச்சுருக்கேன். இதே வந்து ப்ளூ கலர் ஹீட் ஸ்ட்ரிங் பேப்பர், இது வந்து இந்த மாதிரியும் பொருத்தி நாங்கள் தரோம். அந்த இந்த பாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக ஃபிக்ஸ் பண்ணி தரோம். இது போலலாம் இதில் வந்து நிறைய விஷயம் நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணதுனால இந்த பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து அந்த சாதாரண லெட் ஆசிட் பேட்டரிக்கு மாற்றாக இது வந்து ரொம்ப நாள் நீடித்து ஒழிக்குது உங்களுக்கு. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் மருந்து தெளிக்கலாம். காட்டில் இடையில நின்றுடுச்சு அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து சர்வீஸும் பண்ணிக்கலாம். இந்த லெட் ஆசிட் பேட்டரி நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த லெட் ஆசிட் பேட்டரி சர்வீஸ் செய்ய முடியாது. இந்த பேட்டரி வந்து ஏதாவது ஒரு செல்ஸ் வீக் ஆகிடுச்சுன்னா அந்த செல்ஸ் மட்டும் நீங்கள் கடிகார செல்லு மாதிரி எடுத்து போட்டுட்டு எங்ககிட்ட தான் நீங்கள் கொடுத்து திரும்ப சர்வீஸ் பண்ணிக்கணும். அதை நான் உங்களுக்கு வந்து கரெக்டான முறையில் செய்து தந்துடுவேன். இது போலலாம் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரினுடைய இனிஷியல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் குறையுது. இதனால் உங்களுக்கு விவசாயிகளுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும். விவசாயிங்க நிறைய பிரச்சனை இதனால் சந்திக்கிறாங்க இந்த பேட்டரியால். இதனாலேயே அந்த பேட்டரி ஸ்ப்ரே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. எந்த பிராண்டட் கம்பெனியாக இருந்தாலும் உதவாத பேட்டரி மானியத்தில் வாங்குற பேட்டரி ஸ்ப்ரேயராக இருந்தால் கூட பேட்டரி தான் ஃபெயிலியர் ஆகும். இந்த மோட்டருங்க இதெல்லாம் எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. இந்த கன் நாசில் லான்ஸு இது எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. இதில் இந்த பேட்ரி மட்டும் தான் இதனாலேயே நீங்கள் வெறுத்து போயிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு முறை புது பேட்டரி ஸ்ப்ரேயராக வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு வந்து நீண்ட நாட்கள் பயன் தராதனால இந்த பேட்டரி ஸ்ப்ரேயர்னாவே வெறுப்படிக்குது உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் விவசாயிங்க சந்திக்கிறீங்க. நான் ஒரு விவசாயின்றதுனால இந்த பிரச்சனை நாங்கள் சந்திச்சுன்றதுனால தான் இதுக்கு ஒரு தீர்வாக என்ன இருக்குன்றதை யோசித்து தான் உங்களுக்கு இந்த பேட்ரி 2 வீலருக்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இந்த பேட்டரியை கொண்டு வந்து இந்த பேட்டரி ஸ்ப்ரேயில் போட்டால் அதனுடைய வாய்நாள் இன்னும் நல்லா நீடிச்சு இருக்கும். நமக்கு எந்த வேலையை வந்து தடைப்படாமல் நம்ம அந்த அன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலையை வந்து க்ளீனாக முடிச்சுடுவோம். ஒரு கூலியால் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் மருந்து தெளிக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இடையில நின்றுட்டா அவர் கூலியும் கொடுக்கணும், அவர் ஒரு நாள் கூலியும் வேஸ்ட்டாக போகுது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சந்தித்ததுனால இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசித்து தான் இந்த பேட்டரியை இங்கே பொருத்தணும் அப்படின்றதுனால இது எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள் இந்த பேட்டரி. இந்த இதுக்காக தான் நம்ம வந்து இதை ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த பேட்டரி பற்றி பார்த்துருப்பீங்க. நான் செயல்முறை விளக்கம் அதை பற்றின முழு தகவல் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருப்பேன். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். தேவைப்படுறவங்க மேற்படி தகவல் உங்களுக்கு தேவைன்னா விளக்கமான விஷயத்தை என்னுடைய தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்கு முக்கிய காரணம் நம்ம ஸ்ரீதர் ஐயா தான். அவர் தான் முதல்ல வாங்கி பயன்படுத்தி அதன் பிறகு நானும் என்னுடைய பேட்டரி ஸ்ப்ரேயருக்கு நானும் பயன்படுத்தினேன். இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதுனால நிறைய என்னுடைய மாவட்டத்துலேயே நிறைய விவசாயிங்க வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. இதை இன்னும் மக்களுக்கு நிறைய தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோவை நாங்கள் இங்கே உங்களுக்கு பதிவு பண்ணோம். இந்த வாய்ப்பு அளித்த மக்கள் டிவி அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.